சில விஷயங்களை சொன்னால் தொழுகையாளிகள் வருத்தப்படுறாங்க. சாதாரணமாக ஃபர்துகளை நின்று தொழணும். அமர்ந்து தொழுவதாக இருந்தால் நீங்கள் 2 விஷயங்களை தெரியணும். ஒன்று, உட்கார்ந்து தொழுகிற அளவுக்கு உங்களுக்கு நோயின் கடுமை இருக்குதா, அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். உட்கார்ந்து தொழும் அளவுக்கு உங்களுக்கு கடுமை இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தணும். இரண்டாவது, உட்கார்ந்து எப்படி தொழ வேண்டும். நீங்கள் சேரில் உட்காருப்பீங்களோ தரையில் உட்கார்ந்துருப்பீங்களோ, உட்கார்ந்து தொழுதா எப்படி தொழணும் யாருமே அதை தெரிவதற்கு, ஏன்னா அவருக்கு அந்த தொழுகையின் மீது அக்கறை இல்லை. அந்த தொழுகையை பற்றின அக்கறை அவருக்கு என்னங்க கிடையாது. அப்படி இருந்துருச்சுன்னா அவர் கேட்பார், நான் எப்படி தொழ வேண்டும் என்று கேட்கணும். பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் இல்லைங்களா, சேரில் உட்கார்ந்துருக்கிறவங்க சஜிதாவுக்கு போகிறப்போ கையை எப்படி முன்னால் நீட்டுறாங்க. அப்படி ஒரு நீட்டுதல் இல்லவே இல்லை. நீங்கள் சஜிதாவுக்கு போகும்போதும் உங்கள் கை தொடையில் தான் இருக்கணும். தொடையை விட்டு முன்னால் கொண்டு வருதல் இல்லை. ருக்குவுக்கு எவ்வளோ குனிஞ்சீங்களோ அதை விட அதிகமாக சஜிதாவுக்கு கொஞ்சம் நல்லா குனிய வேண்டும். அதான் பெருமானார் கற்றுத்தந்தது. இப்போ என்ன அக்கறை இல்லை நமக்கு, அவ்வளோதான். ஏதோ பள்ளிக்கு வந்தோம், பொழுதுபோக்குக்கு தொழுதுட்டு ஏதோ சலாம் தக்பீர் கட்டினோமா சலாம் கொடுத்தோமா, இப்படியான தொழுகை தானே நம்முடைய தொழுகை. அருமையானவர்களே, தொழுகையில் நம்முடைய இந்த அமானிதங்கள் அதனுடைய கவனத்தை நாம் என்ன சிரம் பேணுறோம். ஒரு இமாமா தொழுவிக்கிறாருன்னா அவருக்கும் அமானிதம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இமாம் தொழுவிக்கிறாருன்னா அவருடைய துவாக்கள் எல்லாவற்றிலும் பின்னால் தொழக்கூடிய எல்லாரையும் அவர் சேர்த்துக்கணுமா, பின்னால் தொழக்கூடிய எல்லாரையும் சேர்த்து கொள்ளணும். தனக்கு மட்டும் கேட்கக்கூடாது. எல்லாம் எனக்கு மட்டும் அருள் புரி, எனக்கு மட்டும் கருணை காட்டு, எனக்கு மட்டும் செல்வத்தை கொடு, எனக்கு மட்டும் பரக்கத்து செய். ஒரு இமாம் அப்படி துவா செய்கிறாருன்னா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இமாம் மக்களுக்கு துரோகம் செய்த இமாம், மக்களுக்கு அமானித துரோகம் பண்ணுறாரு. மக்கள் நினைக்கிறாங்க இந்த இமாம் நமக்கெல்லாம் துவா செய்கிறாருன்னு சொல்லி, ஆனால் அவர் யாருக்கும் துவா கேட்கல, தனக்கு மட்டும் கேட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த தொழுகைங்கிற இந்த வணக்கத்தில் என்ன இருக்கிறது, அமானிதம்.